விஜயகாந்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஜாதி சாயம் வராமல் இருந்துச்சு. பிரேமலதாவுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குதா அப்படின்னா இல்லை. அவங்க மக்களுக்காக சிந்திக்கிறாங்களா, இல்லை கட்சி தொண்டர்களுக்காகவோ இல்லை கட்சியின் கொள்கைக்காகவோ இருக்காங்களான்னா இல்லை. தேர்தல் சமயத்தில் வெறும் கல்லா கட்டுவதற்கு மட்டும். ஆனால் டிஎம்கேவோடைய டீமு 11 பிளேயரும் இருக்கும், 11 பிளேயரும் வெயிட்டாக ஜெயிக்கணும். இப்போ இன்னொரு பிளேயருக்கு என்ன தேவை வந்துச்சு? 0.5%க்கு அப்போ 0.5க்கு உண்டான ஒரு அளவுகோலாம் அவங்களுக்கு முக்கியத்துவங்கள் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய அதீத முக்கியத்துவம். விஜயகாந்த் பிரேமலதாவே அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கல. அவர் கொஞ்சம் சில உடம்பு முடியாமல் போனது, கூட யாரோ ஒருத்தர் தாங்கி அவரை கூட்டிகிட்டு வர நிலை இருந்தது. அவர் கேப்பட்டுக்கு போகிறப்ப அவர் உடம்பு முடியாது. இல்லை, இப்படி தான் ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னா 2016 கலைஞரே விட அதிகமான சீட்டு கொடுத்துருப்பாருல்ல. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம். 2026 தேர்தல் வரப்போது, இன்னும் 22 நாட்கள் தான் இருக்குது. யாருக்கு சாதகமாக இருக்குது இந்த களம், யாருக்கு பாதகமாக இருக்குது? உங்களுடைய முதல் சுற்று கருத்தை சொல்லுங்கள். இல்லை, அதாவது சாதக பாதகம் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு தேர்தல் களத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுகிற அந்த ஹைப் டைம் தான் மக்கள் மனநிலை மாறும். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வைத்து பேசுகிறதோ இல்லை அந்த ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த தேர்தல் நெருங்கும் வேளையில் இப்போ திமுக நிறையா மக்களுக்கு விடுபட்ட சில வாக்குறுதிகளை கொண்டுட்டு வரதா இருக்கட்டும், இல்லை புதிய சில திட்டங்களை கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்த விஷயத்த கடைசி தேர்தல் சமயத்தில் செய்கிறது. இந்த இம்பேக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 1000 ரூபா தரேன்னு சொன்னதை அவங்க எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி 2023 தான் தந்தாங்க. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் நெருங்குறப்ப தான் அவங்க அதை செய்கிறாங்க. அந்த எம்பி எலெக்ஷனுங்கிறப்ப அந்த இம்பேக்ட் அவங்களுக்கு சாதகமாக இருக்கணுங்கிறப்ப ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 2.5 வருஷத்துக்கு பிறகு தான் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பிச்சாங்க. 2021 மேலே ஆட்சிக்கு வராங்க, 23 செப்டம்பரில் தான் கொண்டு வர்றாங்க அந்த விஷயத்தை. அதுவும் தகுதியான பெண்களுக்கு அப்படின்னாங்க. அப்புறமேல திரும்பி அதில் கொஞ்சம் நெகோசியேஷன்ஸ்னாங்க. அப்புறம் இப்போ தான் எல்லாருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதே தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான். ஸோ அதனால் அந்த திட்டம் செயல்படுத்தி விட்டோம் அப்படின்னு பேசலாமே தவிர அதில் பாதிக்கப்பட்ட மக்களின் மனநிலை என்னவாக இருக்குது, தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில் நாளைக்கு அவங்க யார் சார்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் இந்த கடந்த காலத்தில் அவங்க இருந்த ஆட்சியின் நிலை, அந்த தனி மனிதனுக்கு என்னென்ன கிடைச்சது கிடைக்கல. இப்போ எனக்கு தண்ணி பிரச்சனை இருக்கும், லைட்டு பிரச்சனை இருக்கும். இப்போ அந்த 4 முதல்வன் திட்டம் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின்னாலே அதுதான். அவங்க அதை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. இப்போ திமுக ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திட்டத்தின் வெளிப்பாடே வீட்டுக்கு ஒரு டோக்கன் நம்பர் போட்டு மனு கொடுத்துட்றாங்க. அந்த மனு நாளைக்கு என்னென்னா உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை நீங்கள் அதை எங்ககிட்ட சொல்லலாம்னு அரசு அதிகாரிகள் எல்லாத்தையும் ஒரு கூடாரத்தில் உட்கார வச்சு உங்களை நீங்கள் நேரடியாக உங்கள் கோரிக்கைகளை சொல்லலாம். அப்படிங்கிறப்ப அடுத்த நாள் முதல் பக்கத்தில் பெரிய கட்டுரை எழுதுகிறாங்க. என்ன அப்படின்னா 10 நாட்களில் 10 லட்சம் மனுக்கள் பெற்றோம் அப்படிங்கிறாங்களே தவிர அதில் ஒரு நிதர்சனத்தை பேச மாட்டேங்கிறோம் யாருமே. அந்த 10 லட்சம் பேரும் உங்களை பாராட்டி கொடுக்கல, குறையதானே. ஆமாம், உங்கள் கவர்மெண்ட்டில் அப்போ ஒரு 10 நாள்லேயே 10 லட்சம் பேர் வரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. சார், இதுக்கு முன்னாடி ஷில்பா பிரபாகர்னு ஒரு ஐஏஎஸை போட்டாங்க. இவங்க சிஎம் செல்ல என்னென்னலாம் நான் பிரச்சாரத்துக்கு போனோன்னோ அப்போ மனு வாங்கியிருக்கிறேன், அந்த குறையெல்லாம் தீர்த்து வைப்பாங்கன்னு. அப்போ இப்போ புதுசாக ஒரு 10 லட்சம் குறைகள் வந்திருக்குதா? அது ஓப்பனிங் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் பெட்டி வச்சு அதை பூட்டி அதை கொண்டு போய் எங்கே வச்சோன்னு தெரியாமல் இப்போ வரைக்கும் சாவியும் தெரியல. சாவி தெரியலன்னா பரவாயில்ல, டப்பாவே எங்கே இருக்குன்னு தெரியலங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நான் சொல்கிற விஷயம் கவர்மெண்ட் 5 வருஷம் நீங்கள் முடிச்சு திரும்பி பெட்டிஷன் கேட்குறப்பையும் 10 லட்சம் பேர் வராங்கங்கிறப்ப இந்த முதல்வன் படத்தில் வர மாதிரி புகார் பெட்டின்னு ஒரு இலாக்கா உருவாக்குவார். அதில் உண்மையிலே சொல்கிறது, என்னைக்கு இந்த புகார் பெட்டிக்குள்ளார புகார் வராமல் இருக்குதோ அன்னைக்கு தான் நல்லாட்சி நடக்குதுன்னு அர்த்தம்னு அர்ஜுன் சொல்லுவார். அப்படி இல்லாமல் 10 நாளில் 10 லட்சம் பேர் உன் மேலே குறை சொல்கிறான்னா அப்போ அது எந்த அளவுக்கு இருக்குது? அந்த 10 லட்சம் மனுக்களையும் நீங்கள் நாளைக்கு அதை சரி செஞ்சீங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தின பிறகு தான் நிறைய இடத்துல இப்போயே ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் நிர்வாகத்தில் கோளாறு இருக்கிறதா, மக்கள் முழுமையாக திருப்தி அடைந்திருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இன்றைக்கி மீண்டும் அவர்களோட ஆட்சி தொடரும்னா அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எதனால அப்படின்னா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க. இப்போ அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய கூட்டணி ஏதோ இன்னைக்கு பிரம்மாண்டமாக திடீர்னு உருவான ஒரு கூட்டணி கிடையாது. இவங்க 2021 இருந்த கூட்டணி தான். தேமுதிக வெளியேறி இருக்குது, அதுக்கு பதிலாக அமமுக உள்ளே வந்திருக்கு. இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸே தவிர. பட் ஆனால் 21க்கு அப்பாற்பட்டு
இந்த கூட்டணி சக்ஸஸ் ரேட் இருக்கா அப்படின்னா கிடையாது. 2021 தோக்குறீங்க, 24 இவங்களுக்குள்ளார பிரிவுகள் வந்து பிரியிறப்பையும் கூட நாளைக்கு பிஜேபி பின்னாடி போன கூட்டத்துக்கு எடப்பாடி சமாளிக்க முடியல. அதாவது அண்ணாமலைங்கிற ஒரு பின்பம் தனித்து நிற்கிது. அவங்க பின்னாடி போய் ஐஜேகே பாரிவேந்தர்லேருந்து ஜிகே வாசன்லேருந்து இன்றைக்கி எல்லாருமே டிடிவிலேருந்து ஓபிஎஸ்லேருந்து போய் நிற்கிறப்ப சாம்ராஜ்ய கட்சின்னு நீங்கள் சொல்கிற அதிமுக 7 இடத்துல வந்து டெபாசிட் போகுது. அதே 14 இடத்துல 3வது இடத்துக்கு போகிறீங்க. நீங்கள் அண்ணாமலை ஏற்ற எடப்பாடினால ஸ்டஃப் லீடர்னு காட்ட முடியல. 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்கிற மாதிரி இடைத்தேர்தலில் இல்லை, நீங்கள் ஆளும் கட்சியாக இருக்கிறப்ப முதலமைச்சராக இருக்கிறப்பயே உங்களால் உள்ளாட்சி தேர்தலில் 2020 நடந்தது. ஆமாம், உள்ளாட்சி தேர்தலே 90% திமுக ஜெயிச்சிச்சு. நீங்கள் அந்த 2019 வந்த இந்த இடைத்தேர்தல், அதாவது உங்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக வந்த இடைத்தேர்தலில் மட்டும், அதுவும் உங்களுக்கு தேவையான கணிசமான எம்எல்ஏக்களில் மட்டும்தான் இவருடைய வீரத்தை காட்டினாரே தவிர, அதுவும் அந்த சமயத்தில் 22ல் 13 திமுக ஜெயிக்குது சார் இடைத்தேர்தலில். அது மாதிரி பாஜகவுடைய முழு அனுகிரகம் இருந்துமே கூட இவர் எந்த இடத்துலையும் தன்னை ஒரு ப்ரூவ்டு லீடராக அவர் காட்டிக்கல. ஸோ த கிளாஷஸ் பிட்வீன் கிரவுண்டில் இருக்கிற ஒரு, நான் சொல்கிறத ஸ்டாலின் மேலே வருத்தம் இருக்குதான், ஆனால் அதை விட எடப்பாடி செய்வார் அப்படிங்கிற ஒரு ஆதரவு மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கு. எடப்பாடி மேலே ஒரு ஈர்ப்பு மக்களுக்கு இல்லைங்க. இல்லை, அதுதான் நீங்கள் மக்களுக்குன்னே அப்பாற்பட்டு நீங்கள் ஜிகே வாசனுக்கு ராஜ்யசபா கொடுத்ததா எடப்பாடி தன்னை ப்ரமோட் பண்ணிக்குவார். ஐஜேகே பாரிவேந்தருக்காக இருக்கட்டும், நாளைக்கு வேறு இந்த கூட்டணியில் இருக்க ஏசி சண்முகம் எல்லாமே டாக்டர் பட்டம் இவர் கூப்பிட்டு கொடுத்தாரு. அவருக்கு அப்பயே திரும்பி ராஜ்யசபா கொடுத்தாரு, மறுபடியும் வேலூரில் எம்பி கொடுத்தாரு. இவ்வளவு இணக்கமாக எடப்பாடி இருந்த தலைவர்களே, ஆனால் 2024 எடப்பாடி பின்னாடி நிற்க தயாராக இல்லை. பிரேமலதா அவர்கள் போனதுமே அந்த ராஜ்யசபா சீட்டுக்காக போனாங்களே தவிர வேற எந்த வகையிலும் எடப்பாடியவோ அதிமுக. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, லோக்சபா வேற சட்டமன்றம் வேற. இப்போ 2021 எடுத்துக்கோங்க, 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது, ஆனால் 75 தொகுதி நாங்கள் கூட்டணியோடு ஜெயித்தோம். இப்போ 2026 எங்களுக்கு கரெக்டாக அமையுது, நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்னு தானே சொல்கிறாங்க. இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறதுல அப்போ நீங்களே உங்கள் நிர்வாகத்தில் கோளாறு இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்க. ஒன்று. இன்னொன்று, 2வது தடவை ஆட்சியை திரும்பி உங்கள்கிட்ட கொடுத்தது ஜெயலலிதாக்காக தானே தவிர எடப்பாடிக்காக கிடையாது. ஃபஸ்ட்டு டைம் நாளைக்கு நீங்கள் உங்கள் முகத்தை காட்டுறப்போ உங்கள் முகத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்களா? 2021 ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து மத்திய அரசாங்கத்திலையும் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, மாநில அரசாங்கத்திலையும் அதிகாரம் இருக்குதுங்கிறப்ப நீங்கள் முழுமையாக கொங்கு பகுதியில் தான் இந்த 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறாங்க. சவுத்து ஃபுல்லாக உங்களுக்கு காலியாகுது. அதில் வந்து ஓபிஎஸ், டிடிவி, இவங்க சசிகலா இவங்கெல்லாம் வெளியில் இருந்தது உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஃபேக்டராக பார்த்தாலும், பட் இந்த சமயத்தில் அந்த 66 முழுமையாக உங்களுக்காக வந்ததா அப்படின்னா 10.5 இடஒதுக்கீடில் வன்னியர்களை அந்த நேரத்தில் ராமதாஸை உள்ளே சேர்த்துக்கிட்டு நீங்கள் அந்த 10.5 அவங்ககிட்ட காட்டி இவ்வளோ நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி 4 வருடம் முதலமைச்சராக இருந்தப்ப செய்யாத எடப்பாடி கரெக்டாக தேர்தலுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி செஞ்சு கோட் ஆஃப் கான்டாக்ட்னு அறிவிக்கிறாங்க. அன்றைக்கி அவசரமாக அது நிறைவேற்றி அப்போ அந்த சமூகத்தின் வாக்கை நாளைக்கு அவரே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மேடைகளில் பேசுகிறப்ப உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக அந்த பில்லு, ரிசர்வேஷன் பில்லுக்கு வந்து ஸ்டே வில்லுன்னு எனக்கு தெரியும். இப்போ அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு. ஆமாம், இத்தனை சமூகம் இருக்குது எம்பிசியில், இத்தனை சமூகத்தை விட பின்தங்கிய சமுதாயம்னு நீங்கள் வன்னியரை ப்ரூவ் பண்ணாதான், சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணாதான் அந்த இன்டர்னல் ரிசர்வேஷன் வரும்னு. இப்போ அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு எடப்பாடி. அவரும் அதை பேச மாட்டேங்கிறாரு. இவர் 5 வருஷமா முதலமைச்சராக இருந்தார், இவரும் அதை பேச மாட்டேங்கிறாரு. எடப்பாடிக்கு முன்னாடி ஸ்டாலின் சொன்னார், எப்பன்னா 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சொன்னார், செஞ்சு தரேன்னாரு. அவர் அதை பற்றி இன்னைக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. பிரேமலதா விஜயகாந்த் ஓப்பனாக நாளைக்கு பேசுகிறாங்க, 10.5க்கு எதிராக பேசுகிறாங்க. எல்லா ஜாதிகாரனுக்கும் 10 கொடுக்க ஆரம்பித்தா எல்லாரும் எங்கே போகிறதுனா, ஏன்னா அப்புறம் அவர்கள்லாம் நாளைக்கு நாயுடு லாபியில் இருந்துட்டு எங்களெல்லாம் ஊரை விட்டு எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிடுவீங்களா? நாங்களாம் இப்போ 100% என்ன சார் அவங்க சாதிக்கு அப்பாற்பட்டவங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போய் நாயுடு சமூகத்துக்குள்ள அப்படின்னு அவங்க சும்மா நாளைக்கு சொல்லிக்கலாம். ஒரு இடத்துலையும் அவங்க உண்மையாக சொல்லணும்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அவர்கள் பின்னாடி அந்த ஜாதி வந்து தொத்திக்கும். இப்போ சீமான் பின்னாடி நீங்கள் என்ன தான் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கலனாலும் நாடார் கம்யூனிட்டியோட ஆதரவு அவருக்கு பயங்கரமாக உண்டு. அதுக்கு இன்றைக்கும் அவருக்கு பெரிய லெவலில் ஃபண்டிங் பண்ணுறதெல்லாம் நாடார் பெல்ட் தான். நீங்கள் அந்த ஒரு நாடார் கம்யூனிட்டிக்குள்ளார சுருங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நாளைக்கு ஈழப்பெண்ணை கட்டிக்குவேன், விதவை பெண்ணை கட்டிக்குவேன்னு சொன்னவர் இன்றைக்கி ஏன் கயல்வெளியை பிடிச்சாரு அப்படின்னா அவங்க முக்குளத்தோர் ஐடென்டிட்டியை அவங்கள வச்சு பிடிச்சிக்கிறது தான். ஸோ இந்த 2 பெல்ட்லேயும் அவருடைய லாபி அந்த கம்யூனிட்டி இருக்கும். எல்லா அரசியல் கட்சியிலும் வேல்முருகன் ஆரம்பித்தா அவர் பின்னாடி ஒரு ஜாதி வந்துடும். இப்போ சரத்குமார் நடிகராக இருந்து அரசியல் கட்சி திமுகவில் இருந்த வரைக்கும் அவர் யாரும் நாடார்னு ஐடென்டிஃபை பண்ணல. ஆனால் நாளைக்கு சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பித்தார், திமுக கூட திரும்பி போனார், ஏடிஎம்கே கூட போனார், இப்போ பிஜேபியில் இருக்கார், ஆனால் அவருக்கு நாடார் ஐடென்டிட்டி. ஸோ எல்லா கட்சிகளோடைய அவங்க தான் உருவாக்குறாங்க. ஏசி சண்முகம் என்ன தான் நம்ம சொன்னாலும் உடனே முதலே அருங்குவோம், அங்கே ஐஜேகேக்கு போனால் உடனே அவரை உடைய அருங்குவோம்.
யார் ஒரு கட்சி தொடங்கினாலும் அந்த தலைவர் எந்த சாதியை சேர்ந்தவரோ அது ஒரு பின்னாடி அந்த கூட்டம் சேர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது தன்னை அறியாமையே கூட அது அந்த ஜாதி சாயத்துக்குள்ளார போயிடும். அது ஆனால் விஜயகாந்துக்கு மட்டும்தான் அந்த ஒரு ஜாதி சாயம் வராமல் இருந்துச்சு. அந்த ஸ்டாண்டில் இவங்க நாளைக்கு அதை பப்ளிக்கலாக பேசலாமே தவிர, பட் பிரேமலதாவுடைய செயல்பாடுகள் அப்படி இருக்குதா அப்படின்னா இல்லை. இப்போ திமுகவில் அவங்களுக்கு கொடுக்குற அதீத முக்கியத்துவங்களை என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தெலுங்கு லாபியால் தான் அவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஏற்கனவே திமுகவில் வந்து தெலுங்கு லாபி அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. பாருங்க, ஆட்சி செய்கிறது பூராவே தெலுங்கர்களாக இருக்கிறாங்க, முக்கியமான பதவிகள் எல்லாத்துலேயுமே தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்காங்கன்னு. இப்போ தேமுதிகவும் சேரும்போது கிட்டத்தட்ட அது ஒரு தெலுங்கு கட்சி மாதிரி ஆகிடாதா? இல்லை, அதை தான் அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. அவங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த கட்சியில் அதிமுக இன்றைக்கி சொல்கிறாரு எடப்பாடி கிருஷ்ணசாமியை பேசுகிறப்ப, நீ என்ன ஜெயிச்ச, உனக்கு என்ன ஸ்டஃப் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் நீ வாங்கினாங்கிறத பார்த்து தான் உனக்கு சீட்டை நான் ஒதுக்க முடியும், நீ 5 கொடு 10 கொடுன்னா அதனால் நான் கொடுக்கலங்கிறாருல. இப்போ இதே லாஜிக்கு தான் பிரேமலதாவுக்கும் அவர் போட்டது. 0.5% அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறதுக்கே சொல்கிறாங்க. 0.5 கிடையாது, அது 0.4 தான். இவங்க எப்படி ஒரு பாயிண்ட் ஏற்றுனாங்கன்னு எனக்கு தெரில. 0.5%ன்னு அவங்க சொல்கிறது இல்லையா. அப்போ எடப்பாடி நாளைக்கு இவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா அதிகம் இல்லை, இதுக்கு மேலே கொடுக்க தேவையில்ல. 24இல் அவர் பொய்யாக வாக்குறுதி கொடுத்து தான் சேர்த்துருக்காரு. எதனால் அப்படின்னா அந்த நிலையில் அன்னைக்கு அவருடன் யாருமே இல்லை. மன்சூர் அலிகானே வேணாண்டு போயிட்டாருங்கிறப்ப பிரேமலதாவை வைத்து தேர்தல் சமயத்தில் கூட்டணியில் ஒரு பார்வைக்கே சொல்கிறாங்க. இப்போ தேமுதிக 2024 அதிமுக கூட இல்லை அப்படின்னா நாளைக்கு அந்த எடப்பாடி நீங்கள் மதிச்சிருப்பீங்களா? இப்போ நான் சொல்கிறது, அங்கேருந்து வந்து அவ்வளோ தலைவர்களும் ஏற்று போய் அண்ணாமலை கூட நின்னாங்கிறத மீறி ஒன்றைய மதித்து உன் கூட யார் வந்து நின்னா? இப்போ நீங்கள் சொல்கிற ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் போச்சு, 21ல் 66 எம்எல்ஏ ஜெயித்தேன், நான் அதிமுகவின் ஒற்றை தலைமை ஆகிட்டேன், நான் தான் நிரந்தர பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிறவர் பின்னாடி மக்கள் ஆதரவு இருக்கான்னு கேட்குறீங்களா? அது செகண்டரி. இங்கே அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களின் ஆதரவு எடப்பாடி பக்கத்து இருக்குதா? இன்றைக்கும் வெளியில் வந்த வேல்முருகன் உங்ககிட்ட வரத்துக்கு தயாராக இருக்கிறாரா? திமுக வேணான்னு சொல்லி வந்தவங்க. கிருஷ்ணசாமியை வந்தாருன்னு நீங்கள் சொல்கிறதுமே அவர் வெளிப்படையாக அவர் தாவேகாவுக்கு தான் நூல் விட்டுக்கிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு திமுகவுக்கு வந்தார். அவங்க நாளைக்கு எங்களோடது எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ கஷ்டம்னோன்னா அவர் தனித்து போட்டிங்கிறாரு. அவர் எடப்பாடி சொல்கிறதுலே தான் நேரடியாக என்கிட்ட கிருஷ்ணசாமி பேசலை, யாரோ ஒருவர் வந்தாருங்கிறதுனால அதெல்லாம் நம்ம கிருஷ்ணசாமி பேசின கணக்கில் நம்ம வச்சுக்க முடியாது. உங்களை ஒரு குவாலிஃபைடு லீடராக பார்க்கல. பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் அவங்க எப்பயுமே விஜயகாந்த் மரணத்திற்கு பிறகு என்னுடைய விமர்சனங்கள் ஏன் அவங்க மேலே கடுமையாக இருக்குது அப்படின்னா, அவங்க மக்களுக்காக சிந்திக்கிறாங்களா, இல்லை கட்சி தொண்டர்களுக்காகவோ இல்லை கட்சியின் கொள்கைக்காகவோ இருக்காங்களான்னா இல்லை. தேர்தல் சமயத்தில் வெறும் கல்லா கட்டுவதற்கு மட்டும் நாளைக்கு அவங்க வருவாங்களே தவிர இதே அவங்களோட மக்களுக்கு ஒன்றுன்னா முதல் ஆளாக வர்றது முன்பு விஜயகாந்த், இப்போ பிரேமலதா விஜயகாந்த்ங்கிறாங்கல்ல. ஏதாவது அவங்க சொல்லுவாங்க சார், ஒரு ஆதரவாக ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாளைக்கு அவங்க கையில் எடுத்தாங்க, இல்லை தெருக்கு வந்தாங்க, போராடினாங்கன்னு ஏதாவது சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுதும் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் என்ன? அதுதான் லாபி தான், தெலுங்கு லாபி தான். நீங்கள் அவங்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு, திமுக எதிர்ப்பு மனையிலுங்க அப்பாற்பட்டு 24இல் ஏன் அவங்க எடப்பாடி கிட்ட போனாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ராஜ்யசபாங்கிறத அந்த சமயத்தில் திமுக ஆஃபர் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் மேட்டர். மற்றதுக்கு அலையன்ஸுக்கு வரட்டும், சீட்டு கேட்கட்டும், எம்பி கூட தரலாம், பணம் என்ன வேணாலும் தரலாம், ஆனால் ராஜ்யசபா தர முடியாது. அந்த ஒரு அவங்க அதிமுகவோட டீல் பேசுனதே நான் சொல்கிறேனே, 2 எம்பி வேணுங்கிறாங்க, ஒரு ராஜ்யசபா ஒரு லோக்சபா. யாருக்கு ராஜ்யசபான்னா தம்பிக்கு, யாருக்கு லோக்சபானா மகனுக்கு. கட்சியோடைய பொதுச் செயலாளர் இவங்க, இளைஞரணி தலைவர் மகன், பொருளாளர் நாளைக்கு தம்பிங்கிறப்ப விஜயகாந்த் தலை தூக்கி இருந்தப்போ கூட தேமுதிகவில் இவ்வளோ குடும்ப அரசியல் ஆடலையே. நீங்கள் இவ்வளோ பேர் உங்கள் குடும்பத்துக்கு உண்டான அந்த சந்தானம் சொல்கிற மாதிரி தான் இவர் மயில்சாமி அடிக்கடி ஒரு நகைச்சுவையில் சொல்கிற மாதிரி 4 பேர் நல்லா இருந்தால் எதுவும் தப்பு இல்லை, யார் அந்த 4 பேர், நானும் என் பொண்டாட்டி என் 2 பிள்ளைங்கிற மாதிரி இவங்களோடைய அந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அப்படின்னு இவங்க அந்த கட்சி பேருக்கோ இல்லை விஜயகாந்தின் கொள்கைக்கோ இவர்கள் செயல்பாட்டுக்கோ எப்படி இருக்குது? விஜயகாந்த் வந்து பிரேமலதாவே அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கலை. அவர் கொஞ்சம் சில உடம்பு முடியாமல் போனது, கூட யாரோ ஒருத்தர் தாங்கி அவரை கூட்டிகிட்டு வர நிலை இருந்தது. அவர் கேப்பட்சத்துக்கு போகிறப்ப அவர் உடம்பு முடியாது. இல்லை, இப்படி தான் ஒரு சீட்டு வாங்கணும் அப்படின்னா 2016 கலைஞரே இதோட அதிகமான சீட்டு கொடுத்துருப்பார்ல. அதுதான் அது அப்பயே என்ன சொன்னார், அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அந்த பாதி கட்டிங்கை மட்டும் போடுறாங்க, அதாவது பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு கலைஞர் சொன்னாருன்னு. அதுக்கப்புறம் அதிமுகவில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அதே கலைஞர் பழம் நழுவி சாக்கடையில் விழுந்துருச்சுன்னு சொன்னார்.
அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த விவேக் ஒரு நீங்க கல்லா பெட்டிங்கிறீங்க, உண்மையிலே அவங்க காசு வாங்குறாங்கன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும்ல சார்? சார் அப்படிலாம் செய்கிறவங்க எல்லாரும் தான். இப்போ நீங்கள் வெளிப்படையாக KN நேரு ஊழல் செய்தார், 888 கோடி ரூபாய்க்கும் 1020 கோடி ரூபாய்க்கும் ஊழல் பண்ணார், ஆவணங்கள் இருக்குது, கன்ஃபெஷன் இருக்குது, வாட்ஸ்அப் சாட் இருக்குன்னு எவிடன்ஸ் கொடுத்த இன்றைக்கி ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? தேர்தலுக்கு முன்னாடி இந்த வேகங்கள் இருந்தது. இன்றைக்கி திடீர்னு இப்போ ஹைகோர்ட்டில் DVSCக்கு FIR போட்டு டைரக்ஷன் போட்டு கூட தவறில்லை, குற்றம் செய்யாதவன் நிரூபிக்கிறேன்னு சொல்கிறவன் இன்வெஸ்டிகேஷனுக்கு ப்ராசஸே போக மாட்டேன், ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டே ஃபைல் பண்ண மாட்டேங்கிறீங்கிறப்ப அப்போ நாளைக்கு உங்களுடைய இதுலேயும் உங்கள் தெலுங்கு லாபி, ரெட்டியார் லாபி வேலை செய்கிறது. மத்திய அரசாங்கத்தில் நாளைக்கு உங்களால் போய் நாளைக்கு உங்களுக்கு யாருக்கு எங்கே சேர வேணுமோ அப்போ தவறுகள் நீங்கள் சொல்கிறது எவிடெண்ட்டாக ப்ரூவ் பண்ணி ரெக்கார்டு கொடுத்தா மட்டும் அரசியல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுத்துறீங்களா? இதெல்லாம் நாளைக்கு எல்லாருமே இங்கே யாரும் புனிதர்கள் இல்லை. தெலுங்கு லாபிங்கிறீங்க, யார் அந்த தெலுங்கு லாபி? நேருவா, சேகர் பாபுவா, ஏவா வேலுவா, கு பிச்சாண்டியா, யாரு? அதாவது யாருன்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற அளவுக்கு அவ்வளோ தெலுங்கு லாபிகள் இருக்குது. அதாவது சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் இந்த லாபி வந்து அவருக்கு தலை தூக்கி இருக்குதா? அந்த அளவுக்கு சேகர் பாபு நினைத்தால் திமுகவில் என்ன வேணாலும் செய்ய முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் முடியாது. என்ன சார், பரந்தாமனுக்கு சீட்டு கொடுக்காததுக்கு காரணமே சேகர் பாபுங்கிறாங்க, அந்த அளவுக்கு லாபி இருக்குங்கிறாங்க. நீங்க என்னடா அப்படி சொல்றீங்க? அதாவது தலைநகரில் அரசியல் செய்வது அவ்வளோ எளிதல்ல. அதனால நாளைக்கு அவருக்கு உண்டான ஒரு ஐடென்டிட்டி இருக்கலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 2 மேயர் பேர் சொல்லுங்களேன். பிரியா, சதன் ராமநாதன். ரைட்டு. இப்போ ஏன் இந்த 2 வருது அப்படின்னா, தலைநகரோடைய மேயருங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு ஐடென்டிட்டி ஆயிடுச்சு. ஏன் சன் ராமநாதன் இப்போ திடீர்னு வரானா, ஏன்னா திரும்பி எம்எல்ஏ அந்த கவனம் பெற்றிருக்கிறாரு, அதனால உங்களுக்கு ஞாபகம் வருதுங்கிற மாதிரி தமிழ்நாட்டுடைய தலைநகரில் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபுக்கும் மா சுப்பிரமணியனுக்கும் தமிழ்நாடுக்குள்ளார இருக்கிற அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும். பட் திமுகக்குள்ளார அவரால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறப்ப இங்கே 2 பேருடைய லாபி தான் அதிகம். KN நேருவும் ஏவா வேலுவும். இவங்க அந்த தொகுதி பங்கீட்டு குழுவில் இருக்கிறதாக இருக்கட்டும், அறிவாலயத்துக்குள்ளாரையே இவர்களை மீறி நாளைக்கு அதாவது முதலமைச்சரே ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட நாளைக்கு ஆனால் இவங்களால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவங்களுக்கு தேவையான இழுப்புக்கு இழுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திமுகவுடைய வேட்பாளர் பட்டியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டாலின் கொண்டு போய் அதை கலைஞர் சமாதியில் வச்சுட்டு சமாதியிலேருந்து நேராக அறிவாலயத்துக்கு வந்து அறிவிக்க வேண்டியது. ஆனால் ஒரு நாள் தாமதமாகுது. என்ன அப்படின்னா 3 தொகுதிகள் விருதாச்சலம், விருதுநகர், ரிஷிவந்தியம், இது 3ம் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை உடன்படலை. அது பேச்சுவார்த்தை இழுபறி ஆகிட்டே இருக்குது. அவங்க என்ன பணம் கேட்டாங்களோ அந்த பணம் கொடுக்கப்படுது. 250 கோடி ரூபா கேட்குறாங்க. அறிவாலயத்தில் வந்து சேர்றது 250 கோடியா? ஆமாம், அவங்க 250 கோடி ரூபா கேட்குறாங்க. என்ன சார் 8 சீட்டுக்கு 10 சீட்டுக்கு 8 சீட்டுக்கு 10 சீட்டுக்கெல்லாம் 250 கோடினா எங்கே சார்? ஒரு தொகுதிக்கு 25 கோடி. அதுதான் தேர்தல் சமயத்தில் அவங்க அதை வந்து நான் உண்மையிலே பிரதர், அவங்க கட்சி ஆரம்பித்து விஜயகாந்த் வந்த பீரியட்லலாம் பீக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் உச்சகட்டம். அவர் அந்த 2006 மட்டும் அவர் பெரிய ஸ்டஃப் தெரியலையே தவிர 11, 16லலாம் 2 பெரிய திராவிட கட்சிகளும் என்ன வேணும் கேளு, நீங்கள் சொல்ல மாதிரி தான் கலைஞர் சொல்லு, எவ்வளோ வேணும் சொல்லுன்ன மாதிரி. அவங்கள பொறுத்த வரைக்கும், பிரேமலதாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற மாசு இன்னும் அதுதான். என்னால் நினச்சா எங்கே வேணாலும் எவ்வளோ வேணாலும் பேச முடியும். நம்மளுக்கு தேர்தல் சமயம்னால அறுவடை இல்லை. இது வந்து 2024லே வந்து சொல்லப்பட்டது என்னன்னா, பத்ம விருது கொடுத்ததுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. தேமுதிக வந்து பாஜக கூட்டணியில் இழுக்கிறதுக்கு இவங்க ஃபண்டு கேட்டாங்க, அந்த கேட்ட ஃபண்டை பாஜக தரலன்னு. பிரதமருக்கு வந்து விஜயகாந்த் மீது ஒரு பெரிய பிரியம் எப்பயுமே ஆரம்பத்துலேருந்து. அவங்க நினச்சது அந்த டெத்தில் வந்து பிரைம் மினிஸ்டர் கலந்துக்குவாருன்னு நினச்சாங்க. இவங்க அந்த ஒரு அட்டென்ஷனை திருப்புறதுக்கு அவங்க நிர்மலா சீதாராமன் அனுப்பிட்டு ஆஃப் ஆனதில் இவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு நிறையா கடிதங்கள் எழுதியிருக்காங்க. அதனால இவங்களை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக தான் அந்த டைமில் விருது கொடுக்கப்பட்டதே தவிர, வாழ்கிறப்போ ஒருத்தர் தெரியாத அருமை, இறந்ததுக்கப்புறம் திடீர்னு பிஜேபிக்கு ஏன் தெரியுதுன்னா அது அந்த அரசியல் சூழ்நிலையில் செய்யப்பட்டது. 2021 சட்டமன்ற தேர்தலையே எடப்பாடி வந்து பிரேமலதா வேணாம் ஒத்த காலில் நின்னார். அதனால் நாளைக்கு மோடி அவர்கள் இல்லை விஜயகாந்துக்காக நீங்கள் பாருங்கள் எனக்காக செய்யுங்கன்னு சொல்லி தான் கொண்டுட்டு வந்தாங்க. 2014 பிஜேபி தேமுதிக கூட்டணியில் திராவிட கட்சிகள் இல்லாமல் 19 சீட்டு 2 MP ஜெயித்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறாரு, அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கிறாரு. 19% ஓட் ஷேரை டச் பண்ணுறாங்கங்கிறப்ப இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த திராவிட கட்சிகளை மீறி அரசியல் செய்ய முடியாதுங்கிற பின்பத்தை விஜயகாந்த் உடைத்து காட்டியது மோடி அவர்களுக்கு அவர்கள் மீது இருந்த பெரிய ஒரு பிரியத்தை உருவாக்கியது. ஆனால் பிஜேபி பார்த்திங்கன்னா டீல் முடிஞ்சாதான் பணம் வரும். ஆனால் டிஎம்கே ஏடிஎம்கேலாம் டீல் பேசுகிறப்பயே உங்களுக்கு என்ன வேணுமோ வருங்கிறப்ப எவ்வளோதான் கொடுத்துருக்குறாங்க? 250. திமுக வந்து அந்த அளவுக்கு முதல்ல தேமுதிக தேவையானு யோசிக்கணும். நான் அதை தான் முன்னையே சொல்ல வந்தேன். நீங்கள் ஏடிஎம்கே கூட இருந்த எல்லா அலையன்ஸ் பார்ட்டியும் ஒன்றா இருந்தாலுமே அவங்களுக்கு தொடர்ச்சியான ஃபெயிலியரு.
ஆனால் டிஎம்கேவுடைய மக்கள் நல கூட்டணி உடஞ்சி திமுகவில் 2017 இந்த கூட்டணி உருவாச்சு. அந்த 17 ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக எல்லாமே சக்ஸஸ் ரேட்டு. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு டீம், நான் புரிதலுக்கு சொல்கிறேன், இங்கே ஒரு 11 பேர் பிளேயர் வச்சுருக்கிறீங்க கிரிக்கெட்டில், எங்கே போனாலும் அடி வாங்கிட்டு தோற்றுட்டு வரீங்க. இந்த மெட்ராஸ் 6 லட்சம் அதில் போய் இந்த மெரினா பீச்சில் தோற்றுட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது ஏடிஎம்கே டீம். சின்ன பசங்கிட்டலாம் போய் அடி வாங்கிட்டு வரீங்க. ஆனால் டிஎம்கேவோடைய டீமு 11 பிளேயரும் இருக்கும், 11 பிளேயரும் வெயிட்டாக ஜெயிக்கணும், எல்லா கப்பையும் வந்து போய் அடிச்சு நொறுக்கி ஜெயிச்சுட்டு வரீங்கிறப்ப இப்போ இன்னொரு பிளேயருக்கு என்ன தேவை வந்துச்சு, பிரேமலதாவுக்கு இங்கே என்ன தேவை, 0.5%. அப்போ 0.5க்கு உண்டான ஒரு அளவுகோல்லாம் அவங்களுக்கு முக்கியத்துவங்கள் கொடுத்துருந்தா பரவாயில்ல. ஆனால் இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடிய அதீத முக்கியத்துவம். இவரே காதர் மொய்தீன் சொல்றாரு 6ன்னு தான் எங்ககிட்ட சொன்னாங்க, அப்புறம் பார்த்தா 10 கொடுத்துட்டாங்க, எங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கு. அவ்வளோதான். அப்புறம் விசிகா 8ன்னா இவங்களுக்கு 8ங்கிற மாதிரி பேசினதால செய்திகள் வந்தது. ஆனால் 10 தொகுதியை தூக்கி கொடுத்துட்டாங்களே. கரெக்டு. இப்போ ஏதாவது ஒன்றில் நெகோசியேஷன் ஆகலை, கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்போ 250 ரூபா கொடுக்குறாங்க, அதில் 50 ரூபா அந்த அம்மா உள்ளே வரத்துக்கு முன்னாடியே கொடுத்து தான் அறிவாலயத்துக்கே கூப்பிட்டு வராங்க. முதலமைச்சர் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறப்பயே ராஜ்யசபா கூட ஓகே, எம்பி ஓகே, இவங்க எம்எல்ஏ கேட்கறது கூட ஓகே, பணம் இவ்வளோ கொடுக்கணும் அந்த அம்மாவுக்கு அப்படின்னப்ப ஏவாவில் தான் நீங்கள் பணத்தை பற்றிலாம் பேச வேணாம், பணத்தை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மற்றது ஏன் அவரையும் அவ்வளோ கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏவாவில் அதுக்கு உண்டான ஒரு சூட்சமாக இருக்குது. அது சொல்கிறேன். அப்போ உடனே திரும்பி வந்து இவருக்கு உடனே பணத்தை இவர் பேசுகிறாருன்னா அப்புறம் சிஎம் சரி ராஜ்யசபா எம்எல்ஏ சீட்டு மட்டும் பேசுகிறப்ப அந்த சமயத்தில் அவருக்கு வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இப்போ ஓ பன்னீர்செல்வம் திமுக வர்றது, வைத்தியலிங்கம் வர்றது, மனோஜ் பாண்டியன் வந்தது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக பெயர் சொல்லக்கூடிய அதிமுக தலைவர்கள் திமுக பக்கத்து வரப்போ ஒரு பெரிய லீடர், அதாவது ஒரு அலைன்ஸ் ஃபேக்டர் வந்து ஏடிஎம்கேவுக்கு போகாமல் பிஜேபிக்கு போகாமல் நம்மக்கிட்ட வர்றது அவர் ஏதோ பெரிய ஃபேக்டர் நடத்திட்டாரு. குறிப்பிட்ட சமயத்தில் காங்கிரஸ் ஒரு மூவ் பண்ணதில் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு வேளை அது வெளியேறிடுமோ, அப்போ வேறு எதை பிளான் பி என்ன, யாரை வச்சு பேலன்ஸ் பண்ணுறதுங்கிறப்ப தான் இவங்க பிரேமலதாவுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி 10 சீட்டு அப்படிங்கிறப்ப முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, 8 சீட்டு விசிகாவுக்கும் தேமுதிகவுக்கும் 8, இவங்க 8 இவங்க 8ன்னு இருக்கட்டும், ஒரு 2 மட்டும் குறைச்சிக்க சொல்லுங்கள். இப்போ ராஜ்யசபாவே இங்கே இவங்க காங்கிரஸ் பிரச்சனையில் தள்ளி போகுது திமுக வேட்பாளர்கள்னால. இவங்க விஜயகாந்த் இந்த பிரேமலதா என்ன செய்கிறாங்க, அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க, எங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா, எங்களுக்கு அறிவிங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் செய்தியில் நான் ராஜ்யசபா வேணா விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நாமினேஷன் ஃபைல் பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் விட்டு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? அது எதனால அப்படின்னா இந்த 10ல் குறைச்சது. இப்போ அந்த சமாதிக்கு போய் வச்சுட்டு நாளைக்கு அது ஏன் அறிவிக்கப்படலை அப்படின்னா, அந்த தொகுதி பங்கீட்டில் ஒரு 3 தொகுதிகள் இவங்களுக்கு பிரச்சனை ஆகிறப்ப அந்த 3ஐயும் வந்து முதலமைச்சர் வந்து அந்த வேட்பாளர் பட்டியலில் உள்ள வச்சுருக்காரு கேண்டிடேட்டு. இது திமுக வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்க, துரைமுருகன் கட்சியோடைய பொதுச் செயலாளர் கலைஞர் சமாதியில் போய் அந்த ஃபைலை வச்சப்ப அந்த ஃபைலுக்குள்ளார பேப்பர் இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது, அந்த ஃபைலில் என் பேர் இருக்குதானே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிற துரைமுருகனுக்கு. ஆனால் விருதாச்சலம், விருதுநகர், ரிஷிவந்தியம் இது 3 பேச்சுவார்த்தையில் தான் இன்னும் இருக்குது, நம்மளுக்கு இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிற பிரேமலதாவுக்கு இந்த 3 தொகுதியோட வேட்பாளரும் அந்த ஃபைலில் இருக்காங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது. இளைஞர்களின் வாய்ப்புகளையும் திறமைகளையும் உயர்த்தி வரும் ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சே அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.